ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாடு கண்ணு போட போகுது. அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் அந்த மடி எவ்வளோ சிவப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் மாடு எத்தனை நாளில் கண்ணு போட போகுதுன்னு. அடுத்தது பாருங்கள் வாழை தூக்கிக்கிட்டே நிற்கும் எப்போ பாரும். இதை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். மாடு ஃபஸ்ட்டு வந்து தலைச்ச எழுத்துங்கிறதுனால இன்றைக்கி கூச்சப்பட்டுக்கிட்டே நிற்கிது. நான் செல்லை பக்கத்தில் எடுத்துகிட்டு போவோம், அதுவும் சுற்றுது, அதுவும் சுற்றி சுற்றி வருது, நானும் சுற்றி சுற்றி வரேன். வீட்டில் இருக்கவங்கலாம் திட்டுறாங்க வேறு, ஏன்டி இப்படி செல்லை வச்சுக்கிட்டு அதை மாடை கண்ணு போட விடாமல் அடிக்கிறேன்னு சொல்லி. இருந்தாலும் எப்படியோ எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி வாழை தூக்கிக்கிட்டே நிற்கிதுன்னு. பாவமாக இருந்துச்சு தலைச்சம் எடுத்துக்கு. அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு மாடு வேறு. ஏற்கனவே மாடு வந்து 2 காளைக்கண்ணுட்டி இருக்குது. இந்த பாருங்கள் பக்கத்தில் நிற்கிதில்ல, அதுவும் காளைக்கண்ணுட்டி தான். இன்னொரு பார்த்துருப்பீங்க, அதுவும் ஒரு காளைக்கண்ணுட்டி தான். இப்போ இந்த மாடு போட்டதும் காளைக்கண்ணுட்டி தாங்கிறதும் எல்லாத்துக்கும் வந்து சலிப்பு உண்டாகி போச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாடு வந்து முற்ற சாதி கேர்ள்ஸ் மட்டும்தான். இப்போ நானே எங்கள் அம்மாயி அவங்கள மட்டும்தான் பிடிக்கலாம். மற்றவங்க யாரும் இந்த மாட்டை வந்து பிடிக்க முடியாது. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அது மாதிரி ஜென்ஸு வந்து வீட்டில் உள்ள ஜென்ஸே வந்து இந்த மாட்டை பிடிக்க முடியாது. அப்படியேப்பட்ட சாதி முட்டாது, மிரண்டு ஓடி போகும். அதனால் ரொம்ப கஷ்டம் இந்த வளர்க்குறது. காளைக்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கு போடுறதுனால, காளை வந்து கடையில் வர காளைகிட்ட போடுறதுனால, ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் முட்டு ஆரம்பிக்குது. இப்போ இந்த இங்கே பக்கத்தில் கட்டியிருக்கலாம் அந்த காளைக்கண்ணுட்டியே எங்களால் பிடிக்க முடியல. முட்டு ஆளை தள்ளுது. பாருங்கள் வீடியோவில் வந்து கால் வர ஆரம்பிச்சிருச்சு. வரும் அப்புறம் டக்குன்னு ஏஞ்சிக்கும் என்னை பார்த்தோன்னே. ஏன்னா வீடியோ பக்கத்துலேயே எடுக்கிறதும் வந்து ஏந்திரிக்கும், அப்புறம் ஏந்திரிக்கும் அடையும். ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. கால் வந்துருச்சு. வாமி விடியாமைன்னதும் அப்புறம் வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏஞ்சிக்கும். படிக்கூடலாம் வெளியே வந்துருச்சு, காலும் வந்துருச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடைய முடியல. பரவாயில்ல, ஆனால் கத்தில் போல வரல, உடனே கண்ணு போட்டுருச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு, அவ்வளோதான். நீங்கள் இதேமாதிரி உங்கள் வீட்டில் மாடு கண்ணு போடுற மாடுலாம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ 2 மாடு பால் கறக்கிற மாடு 2 மாடு ஆயிடுச்சு. பாருங்கள் கால் வந்தது தெரியுதா? இருந்தால் கண்ணுட்டியோட கால் வந்துருச்சு. அதெல்லாம் முடியல, பாவம் சுற்றி வருது. நாங்கள் வேறு சுற்றி பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்தோமா, அது வேறு அதுக்கு வந்து கூச்சமாக போயிடுச்சு. அடுத்தது எங்கள் அம்மை தான். இவங்க தான் வந்து மாட்டு டாக்டர். இன்றைக்கி டெலிவரி பார்க்குறவங்க இந்த மாட்டுக்கு. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மையே. இவங்க தான் இன்றைக்கி வந்து டெலிவரி பார்க்க போகிறாங்க இந்த மாட்டுக்கு. எங்கள் வீட்டில் எல்லா மாடு கண்டு போட்டாலும் எங்கள் அம்மையும் வந்துடுவாங்க. எங்கள் அம்மை வந்து எங்களை விட கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால போய் அழைச்சிட்டு வந்துடணும் கரெக்டாக. அம்மை வாமி மாடு கண்டு போட போகுதுன்னு, நீ செல்லு வீடியோ எடுக்கிறத நிப்பாட்டு, அப்போ தான் வருவேன்னாங்க. ஒரு 5 கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம் என் வயசுக்கு. அப்போ 5 டெலிவரியும் அவங்க தான் பார்த்தாங்க. பாருங்கள் கஷ்டப்படுது, எப்படி கஷ்டப்படுதுன்னு. இப்போ தான் வந்து தலை வர ஆரம்பிக்குது. வந்துருச்சு பார்த்திங்கன்னா. வாமின்னதும் நீனே பாரு, நீ தானே என்ன போன்னு சொன்ன அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது. அப்படியே முக்குது, அப்படியே முக்கி தலை வந்துருச்சு. அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. வந்தோடனே வந்து வெளியே இழுத்து போட்டாங்க. வெளியே இழுத்து போத்தோடனே பார்த்தா காளை கண்ணுக்குட்டி. எல்லாத்துக்கும் சலிப்பு ஆகிடுச்சு. இதோட 3ஆவது ஆண். அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்காக சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எங்கள் அம்மா இவங்க தான் வந்து டெலிவரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்குட்டிக்கு மாட்டுக்கு. வெளியே இழுத்து போட்டு நார் சாக்கில் போடணும். அப்போ தான் வந்து அந்த மண்ணு இன்னும் எதுவும் ஒட்டாது. இந்த சாக்கில் போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா நார் சாக்கில் போட்டு மேலெல்லாம் உதறி காலை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காதை தான் உதறணும். அப்போ தான் வந்து கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையான்னு நாங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் பயந்துட்டோம். அப்புறம் தலையை செஞ்சது தான் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பூ வந்துச்சு. அப்புறம் அந்த மாட்டில் காலில் உள்ள காம்பு இந்த இது களிம்புலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கிள்ளி விடணும். அதெல்லாம் கிள்ளி விட்டு இது ஒரு டெலிவரி நல்லபடியாக பிரசவம் பார்த்தாச்சு. இன்னும் வெள்ளிக்கிழமை அதுவும் கண்ணு போட்டால் ஒரு மாடு பார்த்தா கடைசியில் காளை கண்ணுட்டி எல்லாருக்கும் வந்து சலிப்பு தான் வந்துச்சு. இது என்னத்துக்கு வேஸ்டா வேண்டியதில்லை. அதெல்லாம் கை வைக்கிறீங்க. இல்லை ஏ மனோஜோ, இல்லை தண்ணிலாம் கொடுத்தா எதமே கழுவுற?
ஆமாம் ஆமாம், கண்ணுட்டியை போய் யாராவது கழுவாங்களா? மனோஜ் அது என்ன பழக்கம் மனோஜ்? முட்டி போடும் மனோஜ் இருக்கிற வேகத்தில். இப்போ ஒரு கெடேரி கண்ணுட்டி போட்டிருந்தோம், கொஞ்சம் சந்தோஷம். இதோட அக்கா பொண்ணு தானே இது. எது இந்த அளவுக்கு போட்டுதான் இதெல்லாம் என்ன காலங்கன்னு போட்டுடுச்சு, வேஸ்ட். வெள்ளிக்கிழமை தான் போட்டு போய் ஏற்றிட்டு ஆட்டை வச்சு மனோஜ் ஃபஸ்ட்டு ஓட்டு, நான் செகண்ட் ஓட்டு, நீ இன்னும் ஓட்டையே போடல தானே. ஆனால் அதிகமாக போட்டது நான் தான் தெரியுமா. மனோஜ் ஒரு ஓட்டு அன்னூதா 7 நீங்கள் இப்போ என்ன பண்ணிடுறீங்க? தூக்கி போட்டு காட்சி எடுத்தா என்னம்மா என்ன சொல்கிறேன்.